சிறியோர்கள் முதல் முதியோர்கள் வரை எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சந்திக்க போறது சந்திரமுகி கெட்டப்ல வந்திருக்கிற ரஜினி பாபு என்னுடைய வலது பக்கம் உட்கார்ந்துருக்காரு. ரஜினி ரசிகர்களான ஐயப்பன் மற்றும் பாபு என்னோட இடது புறத்துல உட்கார்ந்துருக்காங்க. ரஜினி பாபு, நீங்க இந்த கெட்டப்ல தான் எப்பயுமே இருப்பீங்களா? இருக்குன்னு ஆசை. ஆனா இந்த ஃபோரம் பண்ணும்போது மட்டும் இந்த கெட்டப்ல போவேன். சாங் கெட்ட மாதிரி கெட்டப் போடுவேன் நான். ஓ, வெவ்வேறு கெட்டப் மாத்துவீங்க? ஆமா, கெட்டப் மாத்துவேன். இப்போ 6ல இருந்து 60 வரை அந்த கெட்டப் கூட போட்டிருக்கேன் நான். அதனால நான் வந்து எப்படி சொல்லணும்னாக்கா, எனக்கு 4-5ல இருந்து ரஜினி பைத்தியம். அதாவது எல்லாம் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, அதை போது பாரு, அதை போது பாரு, ரஜினி பைத்தியம் போது அப்படின்னுவாங்க. அதாவது நான் நடுக்கிறது, அதாவது திரும்போது சடனா திரும்புவேன், சும்மா அப்படி தூக்கி போடுவேன், போட அப்படின்னுவேன். அதனால இதெல்லாம் பார்த்து என்ன வந்து பைத்தியம்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ணுங்க. அது என்ன டான்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. இல்லைங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆடுங்க போதும். இல்லைங்க, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வார்ட் பாய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேணாம். ஆனால் ரஜினின்னு எனக்கு ஆசை, அவர்னா எனக்கு உயிர். ஆனால் அப்படியே எழுந்திட்டு போயிடுறேன். நான் வந்து டான்ஸ் எல்லாம் எனக்கு லைக் இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சும்மா ஒரு ஸ்டேஜ் சும்மா வந்து பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சரி பண்ணலாமே சும்மா ஸ்டார்டிங் போனாங்க. அப்போ வந்து ரஜினி பாட்டு ஒன்று கொடுத்தாங்க. கால் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ எப்படி இந்த செட்ல உட்காந்துருக்கானோ இப்போ எனக்கு பதட்டமா தான் இருக்கு. இதை விட அப்போ வந்து அதிகமா இருந்தது பதட்டம். ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா, ஓ விரும்புறாங்க. என்ன பாட்டது? நான் ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது பாஷா. அதான் இப்போ லேட்டஸ்டா தான் வந்தேன். பாஷா வந்து ஆட்டோக்காரன் சாங் பண்ணேன். நான் ஆட்டோக்காரன். அப்போ எல்லாம் விரும்பினாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. சரி ஒன்ஸ் மோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்ண அது வந்து திரும்பி நான் என்னால பண்ண முடியல. ஸ்டோக்கு மாறிச்சு. இருந்தாலும் கிளாஸ் இல்ல பாராட்டெல்லாம் கிடைச்சது. 5 faces. என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. 6 முகம். இந்த படையப்பனோட இன்னொரு முகம். அதை நீ பார்க்காத, தாங்க மாட்டேன், நொந்திடுவ. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் வழி தனி வழி. 5வது படிக்கும் போது சின்ன வயசுல அவர் பண்ற ஸ்டைல் தான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துருக்கு. நான் வந்து இப்ப +1 படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எங்க தோழெல்லாம் கேட்பாங்க, இந்த வயசுல சூப்பர் ஸ்டாரா ரசிகரா, அதனால என்ன காரணம்? அது நான் சொன்னேன், அவர் பண்ற ஸ்டைல் தான் இது ரொம்ப இது பண்ணிருக்கு. ஒரு பாட்டு கூட வந்திருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லும். அந்த பாட்டு கேட்டுல இருந்து சின்ன வயசுல இருந்தே ரஜினி ஸ்டாருடைய தீவிர ரசிகனாகி இன்றும் தீவிர ரசிகராக இருக்கிறேன். அதுக்கு அவனு வந்த இந்த ரசிகர் ஆகிறதுக்கு காரணமே என் தலைவர் தான். ஆனா நீங்க இப்ப 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருக்கீங்களா? +2 போறேன். ஆனா இந்த வயசுக்கு தீவிர ரசிகர் அது காரணம் வந்து என் தலைவர் தான். என் தலைவரால அவர் பண்ற ஸ்டைல், அவர் அடங்குற ஸ்டைல் தான், அதெல்லாம் என்னை இதுவரையும் கொண்டாந்துருக்கு. நீங்க சொல்லுங்க பாபு. ஈரோட்டில் வந்திருக்கேன். எங்க தலைவர் வந்து பைக் முகேஷ். இப்போ சொல்ல போனா இப்போ ரஜினி சுமார் பேசினாரு. அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அது உண்மைதான். ஆனா இப்ப மக்கள் நாங்க என்ன சொல்லணும்னா, அவர் இனிமேல் வந்து படத்துல நடிகலினாலும் பரவாயில்ல, அதை நாங்க விரும்பல. இனிமேல் அவர் ஓய்வு எடுத்து அவர் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை அவர் பேரம்பேட்டி ஆகட்டும், ரெஸ்ட்ல இனிமேல் ஓய்வு எடுத்து இனிமேல் நல்லபடியாக அவர் வீட்டில் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். ரசிகருக்காக இன்னாவரையும் நடிக்காரு, கஷ்டப்பட்டு நடிக்காரு. எல்லாத்துக்கும் இதனால வந்து எல்லாத்துக்கும் வருமானம் வந்தது, எல்லாத்துக்கும் ஒரு ரசிகருக்கும் சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம், ஆடணும் பாடணும் எல்லாமே. இனிமேல் வந்து அவரு குணமாகி நல்லபடியா வந்து இனிமேல் வந்து ரசிகருக்கு எது செய்ய வேண்டாம். அவர் ஃபேமிலி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபேமிலியை பார்க்கல,
ரசிகரை பார்த்தாரு, ரசிகருக்காக கஷ்டப்பட்டு நடிச்சாரு. நாங்களும் அதைப்படி அவருனால எங்களுக்கு வந்து நல்லதும் கிடைச்சது. நாங்கள் அவர் பேரை வச்சு நாங்கள் அன்னதானம் பண்ணணும், கோயிலில் பூஜை பண்ணணும். அவர் டிக்கெட் ஓப்பனாக சொல்ல போனால் டிக்கெட் விட்டோம், அதனால காசு சம்பாதித்தோம். இனிமேல் வந்து நடிக்கவும் வேண்டாம். அவர் நல்லபடியாக குணமடைஞ்சு இனிமேல் வந்து ஓய்வு எடுத்து ஃபேமிலியை வந்து அவர் பார்க்கணும். இனிமேல் அது எங்களுக்கு போதும். அவர் பேரை வச்சு அவர் பிறந்த நாளுக்கோ இல்லை கோயில் ஃபங்க்ஷனுக்கோ அவர் பேரை வச்சு நாங்கள் வந்து அன்னதானமோ இல்லை மக்களுக்கு எங்களால் செய்ய முடிஞ்சதோ எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் செய்வோம். நாங்கள் அதான் விரும்புகிறோம். அவர் இப்போ வந்து இனிமேல் ஓய்விலே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து அவர் நல்லபடியாக குணமடைஞ்சு ஓய்விலே இருந்தாலும் சரி, நாங்கள் நடிக்கணுமோ இல்லை இனிமேல் நாங்கள் சினிமாவில் பார்க்கணுமோ நாங்கள் நினைக்கவே கிடையாது. சரிங்க, நீங்க எங்களுக்காக ஒரு சீன் மாதிரி இல்லை ஒரு டயலாக். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. இது வந்து அவர் சொன்னது உண்மைதாங்க. அதனாலதான் இவரு இன்னைக்கு அங்க இருந்தாலும் நிலைமை இருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.